வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலில் தனியார் துறையினர் வாக்களிப்பதற்கு தேவையான விடுமுறையை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் கோரிக்கை. மாலைத்தீவின் சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி நாடு திரும்பினார். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 பலி, மாணவர்கள் 16 பேர் காயம். கொழும்புக்கும் இந்தியாவின் கொச்சிக்கும் இடையில் பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். மாலைத்தீவின் 50வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று நாடு திரும்பியுள்ளார். மாலைத்தீவின் சுதந்திர தின நிகழ்வுகள் அந்நாட்டின் தலைநகரில் நேற்றிரவு இடம்பெற்றன. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பங்கேற்றிருந்தார். ஜனாதிபதியின் மாலைத்தீவிற்கான விஜயத்தின் போது அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தனியார் துறையினருக்கு தேவையான விடுமுறையை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கோரிக்கை விடுத்துள்ளார். வாக்காளர் பணிபுரியும் இடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான தூரத்தில் அவரது வாக்களிப்பு நிலையம் காணப்படுமாயின் அரை நாள் விடுமுறை வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் செயலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே தேர்தல்கள் ஆணையாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 40 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரையான தூரத்தில் வாக்களிப்பு நிலையம் காணப்படுமாயின் வாக்காளருக்கு ஒரு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். மேலும் வாக்காளர் பணிபுரியும் இடத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொடக்கம் 150 கிலோமீட்டர் தூரத்தில் வாக்களிப்பு நிலையம் காணப்படுமாயின் 1.5 நாள் விடுமுறையும், 150 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் வாக்களிப்பு நிலையம் காணப்படுமாயின் 2 நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள தனியார் துறை வாக்காளர்கள் தங்களின் வாக்குகளை பதிவு செய்வதற்கு 3 நாள் கால அவகாசம் தேவைப்படுமாயின் அதனை வழங்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நாட்டுக்கு உயிர் கொடுப்பதற்கு மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என இப்போது தெரிவிக்கின்றனர். நாட்டுக்கு உயிர் கொடுப்பதற்கு முன்னர் அவருக்கு உயிர் கொடுக்க வேண்டும். எவ்வளவுதான் காற்று நிரப்பினாலும் அவர் பருமனாகுவதில்லை. காற்றடிக்கும் போது மறுபக்கம் அதனை விட அதிக காற்று சென்றுவிடும். அவரை மீண்டும் ஆட்சிக்கு மக்கள் கொண்டு வர மாட்டார்கள். மக்கள் புத்திசாலிகள். ஜனதாவை இதாம புத்திமத். இந்த 100 நாட்களில் தொலைக்காட்சிகளில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பாருங்கள். குறைந்தது சரியான தீர்மானங்களை தருவதற்கான ஒருவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. ஒவ்வொருவரும் தான் விரும்பியபடி ஒவ்வொன்றை தெரிவிக்கின்றனர். பிரதமர் கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இவ்வாறான அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியுமா? அன்று பார்லிமென்றத்தில் காபட்டில் உறங்கிய போது காணாமல் போன மோதிரத்தின் பெறுமதி எவ்வளவு? கடந்த காலங்களில் வெளிநாட்டவர்கள் அரசாங்கத்திற்கு எவ்வாறு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதனை மோதிரத்தின் பெறுமதியூடாக தெரிந்து கொள்ளலாம். வேறு எதுவும் தேவையில்லை. இன்று அவர்களை மஹிந்த ராஜபக்சவை சூழ்ந்து கொண்டு அவரை முன்னோக்கி தள்ளிவிடுகின்றனர். அப்பாச்சி செத்துவிட்டதாக சிலர் தெரிவித்தனர். அப்பாச்சி அரசியல் பட்டியில் பூட்டி வைத்து ஆணி அடித்து சீல் வைத்து விட்டதாக சிலர் தெரிவிக்கின்றனர். சிலர் நல்லாட்சியில் அமைச்சர் பதவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர். தேசிய அரசாங்கத்தின் எண்ணக்கருவினை அன்று ரணில் விக்ரமசிங்க கொண்டுவரும் போது அதனை நாம் எதிர்த்தோம். 100 நாட்களின் பின்னர் நடைபெறும் தேர்தலில் மீண்டும் அரசாங்கத்தை அமைப்பது அவசியம் என்று தெரிவித்திருந்தோம். நாங்கள் அனைவரும் 100 நாள் திட்டத்திற்கு ஆதரவளித்தோம். வரவு செலவு திட்டத்திற்கும் ஆதரவளித்தோம். எல்லோரும் ஆதரவளித்தனர். இருந்தும் அவர்கள் எங்களை தாக்கினர். நாங்கள் ஆதரவளிக்கின்றோம், ஆனால் அவர்கள் எம்மை தாக்கினர். அடுத்த கட்டமாக 31 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்குவதாக தெரிவித்தனர். எங்கே அந்த அமைச்சர் பதவிகள்? நாங்கள் அனைவரும் அதற்கு ஆதரவளித்தோம். ஆனால் அவர் திருடர்களுக்கோ தவறிழைத்தவர்களுக்கோ பதவிகளை வழங்கவில்லை. அரசியல்வாதிகள் 2 மாதங்களுக்கு நாய்க்குட்டிகளாக இருப்பார்கள். வாக்காளர்கள் 2 மாதங்களுக்கு மன்னர்களாக இருப்பார்கள். இப்போதிலிருந்து கணக்கிட்டு பாருங்கள். இன்னும் சில வாரங்களில் நடக்கப் போவது என்ன? வாக்களித்த பின்னர் அவர்களின் பெறுமதியை இழந்து அடிமையாகி விடுவார்கள். அதன் பிறகு நடப்பது என்ன? வாக்களித்த மக்கள் நிரந்தரமாக நாய்க்குட்டியாவார்கள். அரசியல்வாதிகள் பரம்பரையாக மன்னர்களாக இருப்பார்கள்.
நாங்களே அரசாங்கத்தை உருவாக்கப் போகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளவர்கள் எம்முடன் இணைவார்கள். கட்சிக்குள் பிளவுகள் இருக்க முடியாது. நாங்கள் எல்லோரும் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். கட்சியை பிளவுபடுத்துவதற்கு மக்கள் வாக்களிக்க கூடாது. கட்சிக்குள் பிளவு இருக்கக்கூடாது. கூட்டமைப்பு என்ற வகையில் தனித்துவமே இருக்க வேண்டும். දූෂිත දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න ඕන කිව්වම மோசடியான அரசியல் கலாச்சாரத்தினை அன்று மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது அப்போதைய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இந்த விடயத்தை நாட்டு மக்களிடம் எவ்வாறு கொண்டு செல்வது என தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். இன்று அனைத்து கட்சிகளும் இதனையே பிரசாரமாக கொண்டு செல்கின்றனர். இவற்றுக்கு நாம் ஏமாறக்கூடாது. இவை அனைத்துக்குமான உரிமை ஃபீல்ட் மார்ஷலிடம் மாத்திரமே உள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கப்பல் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வரையறுக்கப்பட்ட இலங்கை கப்பல் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் துறைமுக அதிகாரிகளிடம் கலந்துரையாடப்படுவதாகவும் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சசிதானதுங்க தெரிவித்துள்ளார். கப்பல் சேவைக்கு தேவையான சுங்கம் உள்ளிட்ட ஏனைய துறைசார் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பயணிகள் கட்டணம் தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் பரிமாற்றத்திற்குட்படும் பொருட்களின் அளவு என்பவற்றை அடிப்படையாக கொண்டே கப்பல் சேவைக்கான பண அறவீடு தொடர்பில் அறிவிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 உயிரிழந்ததுடன் 16 பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். கொழும்பு டொரிங்டன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 16 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜீப் வண்டியொன்றும் பஸ் ஒன்றும் மோதி இன்று காலை 6:45 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றது. குருநாகல் கண்டி வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டியொன்றும் கேப் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இன்று அதிகாலை விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 பலத்த காயமடைந்த நிலையில் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பில் கேப் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை உப்புவெளி பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மரவ பகுதியில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து நேற்றிரவு விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை வரோதய நகரை சேர்ந்த 30 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெறவுள்ள அதேவேளை உப்புவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தையில் மரக்கறிகளின் விலை கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஹெக்டேர் கொப்பகடுவு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அறிவித்துள்ளது. போஞ்சி, கரட், கரிமிளகாய் மற்றும் சேத்தல் மிளகாய் என்பவற்றின் விலைகளை தவிர ஏனைய மரக்கறிகளின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக நிலையத்தின் விநியோகம், உணவு தரம் மற்றும் வர்த்தக பிரிவின் பிரதானி WAH பிரியதர்ஷன தெரிவித்தார். பெரும்போக அறுவடைகள் சந்தைக்கு அதிகமாக கொண்டுவரப்பட்டுள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் இந்த விலை வீழ்ச்சி காணப்படக்கூடும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டின் அபிவிருத்தியில் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகின்றது. போக்குவரத்து அடிப்படையில் உள்ள வீதிகள் மீது காட்டப்படும் கவனயீனத்தினால் சில பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு புலிப்பாய்ந்துகள் பிரதான வீதியே இது. பொண்டுகள் சேனை, கல்லறிவட்டை, பிரம்படி சேனை உள்ளிட்ட 10 கிராமங்களில் வசிப்பவர்கள் அன்றாட போக்குவரத்திற்கு இந்த வீதியினையே பயன்படுத்துகின்றனர். இந்த பாதையில் மழை காலங்களில் பயணிக்கும் போது பாடசாலை மாணவர்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மோடைகள் போயில உடைஞ்சி தகர்ந்து மோடைகள் போய்க்கலாது, பைக்கில் போய்க்கலாது. எங்களுக்கு பெரிய வாகனங்கள் கொண்டு போய் வயலுக்கு போறது பெரிய சிரமமா இருக்கிறது. கடந்த சில வருடங்களாக இந்த வீதி புனரமைக்கப்படாமல் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 10,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் இந்த கண்டத்திலே விவசாயம் செய்ய பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விவசாயிகள் சாகுபடி செய்கின்ற நெல்லை தகுந்த முறையிலே கொண்டு செல்வதற்கு இந்த வீதி கடும் மோசமான நிலையில் இருப்பதாலும் சகல மக்களுக்கும் இந்த வீதியை புனரமைத்து பாவனைக்கு விடுவதற்கு தகுந்த ஏற்பாட்டை செய்து தருமாறு மிகவும் அன்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த வீதியினை புனரமைத்து தருமாறு உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதியில் வீதி அபிவிருத்திகள் நடைபெறும் நிலையில் புலிப்பாய்ந்துகள் பிரதான வீதி எப்போது புனரமைக்கப்படும் என பிரதேச மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.
இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.